ஜெபம் பண்ணலாம். எங்கள் பரலோக தேவனே, இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவீராக. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக நான் அவருக்கு எண்ணத்தை செலுத்தினேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தரை தொழுது கொள்வேன் என்ற வார்த்தையின்படி ரீமாலா ரஷந்தரதியாங்கார எல்லாம் சோத்திரம் பண்ணுங்க. நீங்கள் எல்லாம் சோத்திரம் பண்ணாதனால குழந்தைலாம் சோத்திரம் பண்ணுங்க. சோத்திரம் பண்ணுங்க, எல்லாரும் சோத்திரம் பண்ணுங்க. ரீபாலா ரஷந்தராத ஹன்சலா உஹானாதி நீக்கராத ஹசலாத நாக்கரா பௌஷியாங்கரபா ரீமனாதி அங்கரது ஹத்தன்தியாங்கரபா ரீமனா சந்தரதியாங்கரதி நாதுரி கபல பிரவதனாதி அங்கரபா. ஆண்டவரே, உமக்கு நன்றி 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 நன்றி. கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக நான் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் ஆண்டவரின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நான் உம்மை தொழுது கொள்வேன் என்று சொன்ன வாக்கு தத்தத்தின் படியே உரபாபன சந்தரதி அங்கரபா உரநாம் துணிகரதி ஹதும் அங்கரா உலஹங்கராதியா துரிகபல பிரவதனாதி அங்கரபா உரநாம் துணிகரதி ஹதுரிகபாபன ஷதனாமி அங்கரபா. இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதிப்பீராக. எல்லாரும் ஜீசஸ் ஜீசஸ். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். வாரும் தூய வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால்
தேவனுடைய வார்த்தைக்கு நேராக போகலாம். கர்த்தாவே, நீர் இந்த நேரத்தில் இவ்வளோ நேரம் எங்களோடு இருந்தீர், இப்பொழுது வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். சின்ன பிள்ளைங்க சத்தம் போடாதிருந்தா ரொம்ப அழகான பிஸ்கெட்டு கீழே வச்சுருக்கேன். அட்ராக்டிவான பிஸ்கெட், இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க அந்த பிஸ்கெட்டு. அது மாதிரி ஒரு பிஸ்கெட் வச்சுருக்கிறேன். சின்ன பிள்ளைங்க நீங்களும் தான், சரியா? ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். நானே நேற்று தான் அந்த கலரையே பார்த்தேன். வேணும்னா என்ன செய்யுங்க, கப்சிப்புன்னு அமைதியாக இருக்கணும். அந்த குட்டி கூட அமைதியாக இருக்கணும், பாட்டு பாடக்கூடாது. அது மாதிரி ஏதாவது பண்ணி கொஞ்சம் சரி. இந்த நேரத்தில் தெய்வ செய்தியை பார்க்கலாம். தேவ பயம் அப்படிங்கிறத குறித்து இன்றைக்கி அந்த தலைப்பில் என்ன செய்ய போகிறோம், தெய்வ செய்தியை பார்க்க போகிறோம். ஃபியர் ஆஃப் காட், கர்த்தருக்கு பயப்படுற ஒரு பயம். இன்றைக்கி படிக்காதவங்களுக்கு வச்ச டெஸ்ட்டை மறந்துடவே கூடாது, ப்ரைஸை மறந்துடவே கூடாது. அந்த டிஃபன் பாக்ஸ் எடுத்து இங்கே வச்சுருந்துக்கலாம். இந்த டிஃபன் பாக்ஸ் என் பேர பிள்ளை கிடைக்குமே அப்படின்னு பார்த்தாவது நீங்கள் வசனத்தை கற்றுக்கணும். கர்த்தர் நல்லவர். அதனால் இந்த டெஸ்ட்டுக்கு ஆயத்தமாக இருங்க. வேணுங்கம்மா காதில் கேட்டு வச்சுக்கணும். காதில் கேட்டுட்டு என்ன சொல்கிறாங்களோன்னு கேட்டு சொல்லணும், பதில் சொல்லணும். ஓகேயா? சரி. தேவ பயம் அது ஏன் தேவை? இன்றைக்கி தேவ பயம்னா என்ன? நிறைய பேர் நம்ம நினைப்போம், நான் தான் ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்நானம் பெற்றேன், அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டேன், இன்னத்துக்கு தேவ பயம், நான் நடக்கிறதே தேவ பயத்தில் தான் நடக்கிறோம் அப்படிங்கிற திருப்தி நமக்குள்ளே வரக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் மட்டும் திருப்தியே வரக்கூடாது. உலக பிரகாரமான காரியத்தில் திருப்தி வரலாம், ஆனால் ஆவிக்குரிய பிரகாரமாக திருப்தி வரவே கூடாது. வளர்ந்துக்கிட்டே போகணும், தேவ பயத்தில் பெருகி கொண்டே போகணும். இயேசு கிறிஸ்து என்ன செய்தாராம்? கடைசி மூச்சு வரைக்கும் சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தி பிதாவாகிய தேவனுக்கு பயபக்தியோடு ஜெபம் பண்ணாரா. பயபக்தியோடு வேண்டுதல் செய்தார், பலத்த சத்தத்தோடு வேண்டுதல் செய்தார். எத்தனை பேருடைய வீட்டில் இந்த ஜெப சத்தம் பக்கத்து வீட்டில் கேட்குது? ஹஸ்பண்ட்கே கேட்காது, ஒய்ஃபை பண்ணுற ஜெபம். ஒரு பிள்ளை மோசமான பிள்ளைக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க, உபாசம் இருக்கிறீங்க, ஜெபம் பண்ணுறீங்க, அந்த பிள்ளைக்கு காது கேட்காம அம்மா ஜெபம் பண்ணுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அது ஒரு வெக்கம். என் பிள்ளைய மன்னியோன்னு அவன் இவ்வளோ தப்பு பண்ணிட்டு வரா, இவனுக்காக நான் எப்படி ஜெபிக்கிறது அப்படிங்கிற ஒரு வெக்கம், விட்டு கொடுக்காத தன்மை. அது மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் அவன் கேட்கட்டும், நீங்கள் அழுவுறத பார்க்கட்டும், நீங்கள் அவனுக்காக உபவாசம் எடுக்கிறத அந்த பிள்ளை பார்க்கட்டும். ஒரு கணவன், ரட்சிக்கப்படாத கணவனுக்கு நீங்கள் வெடிக்கிற கண்ணீர் பார்க்கட்டும். எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுட்டிங்களா, எல்லாம் செஞ்சிட்டிங்களா, தனியாக கதவு மூடிட்டோம், இல்லை இருக்கிற இடத்துலையும் நீங்கள் மட்டும் சாப்பிடாம தேவனை நோக்கி இந்த ஹஸ்பண்டுடைய பாவங்களை மன்னி நீங்கள் கேட்குறீங்க பாருங்கள், அது அவர் காதில் விழணும். என் ஒய்ஃப் எவ்வளோ என்னை நேசிக்கிறாங்க அதில் தான் வெளிப்படும். என்னுடைய மகன் மகள் என்னை எவ்வளோ நேசிக்கிறாங்க, இல்லைன்னா என் தாய் என்னை எப்படி நேசிக்கிறாங்க, காது கேட்கட்டும். அப்படி காது கேட்கும்போது நீங்கள் வடிக்கிற கண்ணீர் தான் அவங்கள இந்த இடத்துல கொண்டு வரும், அவங்கள பரலோக ராஜ்யத்துக்கு நேராக நடத்தும், பாவத்தை அருவருக்க வைக்கும். நிறைய சாட்சிகள் உண்டு சொல்லணும்னா. அப்போ இன்றைக்கி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, தேவ பயங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே போகணும். ஆண்டவர் பேச பேச எஸ்லான்னு சொல்லணும். ஆமாம் ஆண்டவரே, இந்த நான் இருக்க ஆண்டவரே, நான் செய்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும்? எப்போவுமே ஆயத்தமாக இருக்கணும். தேவன் அதை தான் எதிர்பார்க்கிறார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 14 முதல் 19 வசனங்கள். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினால் கொண்டிருந்த இச்சைகளின்படி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். இப்படி தானே? இன்னைக்கு நான் ஒயிட் சாரி கட்டினா இது பரிசுத்தம் கிடையாது, இது பிரதிஷ்டை. சில நேரத்தில் நான் யோசித்து பார்த்தேன், இந்த வருஷம் துவக்கத்தில் யோசித்து பார்த்தேன், இனிமேல் இந்த வருஷத்தில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் மட்டும் என்ன செய்யலாம், இப்படி நம்ம ஒயிட் சாரி கட்டணும்னு எனக்கு தீர்மானம் சொல்ல முடியாது, எனக்கு ஆசையாக இருந்துச்சு. ஏதோ ஒரு நல்லா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. எனக்கு அதில் ஒரு ஸ்பெஷல் அபிஷேகம் இருக்கிறதா ஃபீல் ஆச்சு. எனக்கு புரிஞ்சிச்சு
அதனால அப்போ அந்த வெள்ளைப்புடவை கட்டினதுனால நான் பெரிய பரிசுத்த வாட்டிலாம் கிடையாது. யாருமே பரிசுத்தவான் அப்படின்னு சொல்லிக்கணும்னா என்ன செய்யணும்? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ உன்னை அழைத்த தேவன் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீ எல்லாவற்றிலும் அவருக்கேற்ற பரிசுத்தராய் இருக்கணுமா. நம்ம பரிசுத்த குலைச்சல்னா ஏதோ உலக பிராரமாக சொல்லுவாங்கள்ல, விபச்சாரம், வேசித்தனம், இதுதான் நம்மளை தீட்டுப்படுத்துறதுன்னு கிடையாது. ஒரு பொறாமை, பெருமை, மன்னிக்க முடியாத ஸ்பாவம், கசப்புகள், வாயை திறந்தால் நல்ல வார்த்தையே வராது, இது மாதிரி கூட நம்மளை என்ன செய்யும்? பரிசுத்த குலைச்சல் ஆக்கிரும். ஏன் அபிஷேகத்தில் நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியல? அபிஷேகத்தை ஏன் உணர முடியல? காத்துக்க முடியல? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை நீ என்ன செய்? காத்துக்கொள். அந்த ஃபாதர் பெர்க்மன்ஸ் என்ன செய்தாங்க? அதான் பாடினாங்க. எப்படி? பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். நம்ம என்ன செய்யணும்? அந்த பாடலை பாடுவோமா? காத்துக்கொள் காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள், காத்துக்கொள் காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நான் பாடினா நீங்கள் பாடுவீங்க. ஆமாம் தாளம் போடுவாங்க பார்த்தீங்களா? இந்த வில்லு பாட்டுலாம் பாடுவாங்க. ஆமாம் பின்பாட்டு, இயேசு உயிர்த்தெழுந்தார், ஆமாம். அடுத்தது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்து அப்புறம் ஆமாம். இப்படி இருக்குது பாருங்கள். வீட்டில் பாடுற அனுபவமே கிடையாது. ஒரு வாயும் வீட்டில் பாடுறதே கிடையாதுன்னு நினைக்கிறேன். பாடுறதுக்கு ரொம்ப ஈஸியான வழி இருக்குது நமக்கு. வேலை பளு தெரியாமல் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சுமக்கிறவங்களாம் பார்த்துருக்கீங்களா? ஒரு பெரிய வெயிட் இருக்கும். இப்போல்லாம் எல்லாத்துக்கும் மிஷின் வந்துருச்சு, முன்னாடி காலத்தில் உண்டு. பாருங்கள், அந்த மிஷினை தூக்கணும், அந்த பாரத்தை கொஞ்சம் தள்ளணும்னா என்ன செய்வாங்க? எல்லாம் ஒரு பாட்டு பாடிட்டே. எத்தனை பேர் கவனிச்சிருக்கிறீங்க? பாட்டு பாட்டே புஷ் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? கை தூக்கி காமிங்க பார்க்கலாம். ஒரே ஒரு ஆள் தான் பார்த்துக்கிறாங்க. பார்த்துருக்கீங்களா இல்லையா? அதை அக்செப்ட் பண்ணுறது கூட இன்னும் இல்லை, மனசே வரமாட்டேங்குது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருடைய வார்த்தை கிடைக்கும் போது ஆமேன், இந்த வார்த்தையின்படி தேவன் நடத்துவார். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, முன்னே உங்கள் இச்சைகளின்படி நடந்தீர்கள், அறியாமலே நடந்தீர்கள். அறிந்தால் செய்திருப்பாங்களா? ஏசாதான் சொன்னார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. அறிந்திருந்தால் அவர் சிலுவையில் அரைஞ்சிருக்க மாட்டாங்க. அறிந்திருந்தால் பிசாசு என்ன செய்திருக்க மாட்டான்? யூதாசுக்கு ஒரு எண்ணத்தை கொண்டு கொடுத்துருக்க மாட்டான். காட்டி கொடு காட்டி கொடு காட்டி கொடு, சிலுவையில் அடிக்கப்படட்டும். அன்றைக்கி யூதர்கள் எல்லாம், இந்த பிரதான ஆசாரியர்கள், இயேசுவினால் பொறாமை கொண்டவர்கள் எல்லாம் என்ன செய்திருக்க மாட்டாங்க? அவரை சிலுவையில் அறையும்னு சொல்லியிருக்கவே மாட்டாங்க. ஈஸியான கொஸ்டின் தான் நான் உங்களுக்கு கேட்பேன். நம்மளாம் எல்கேஜி, நீங்களாம் படிக்காதவங்களுக்கு ரொம்ப சின்ன கொஸ்டின் தான் கேட்பேன். ஆனால் எப்படி இருக்கணும்? காது ஷார்ப்பாக இருக்கணும். இருதயத்தில் அது கொண்டு வர்றதுக்கு இருதயம் திறக்கப்பட்டு இருக்கணும். அப்போ தான் உள்ளே போகும். சில நேரம் நம்மளை யாராவது திட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மாமியாரை மருமகள் திட்டுது, மாமியார் காது எங்கே இருக்கும்? கதவுல ஒட்டிக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி தான் மருமக மாமியார். இப்போ இருக்க ஜெனரேஷனில் மாமியார் செய்ய வேண்டிய வேலைன்னா மருமக செய்து அப்படியே பூனை மாதிரி மெல்லமாக நடப்பாங்க பாருங்கள். நான் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொல்கிறேன். அப்படியே மெல்லமாக காது மட்டும் எங்கே இருக்கும்? அப்படியே ஒட்டி இருக்கும். எப்படி ஒட்டுவாங்கன்னு நமக்கு கேமரா இருந்தால் பார்த்துருக்கலாம், உள்ள கேமரா வச்சுருந்தால் பார்த்துருக்கலாம். அப்படியே எல்லாம் மைன்யூட்டாக அப்படியே அதுக்கு மட்டும் நல்லா தெரியுதுல்ல. வார்த்தை என்ன செய்யணும்? உள்ளே போகணும். எல்லா வயசுள்ளவங்களுக்கும் வார்த்தை உள்ளே போகணும். இருதயம் திறக்கப்பட்டு இருக்கணும். அப்போ தான் அந்த இருதயத்துக்குள்ளே வார்த்தை போகும். காது திறக்கப்பட்டு இருக்கணும். கண்ணு இயேசுவை மட்டும் பார்க்கணும். அப்படியே டைமை பார்க்கக்கூடாது. என்னமோ 7 மணிக்கு கரெக்டாக வந்த மாதிரி 9 மணிக்கு முடிக்கிறேன். நாங்கள் 9:10 ஆயிடுச்சு, 9:30க்குள்ளே நான் முடிச்சிடுவேன். கவலைப்படாதீங்க, நமக்கு அவ்வளோதான் டைமே. அதனால் கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல. நம்மை அழைத்தவரெல்லாம் ஒரே இயேசுதான்றவங்க கையை ஊற்றி சொல்லுங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்மை அழைத்தவர் பரிசுத்தர்னு சொல்கிறவங்க ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா. நானும் அவருக்கேற்ற பரிசுத்தமாக இருக்க வேணும்னு சொல்கிறேன். ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்கிறார்? இந்த இடத்துலேருந்து நம்ம கையை உயர்த்தணும் பார்த்தீங்களா? அவர் பிடிச்சிக்கிட்டார் கையை. அவர் என்ன செய்ய மாட்டார்? இஷ்டம் போல் விட மாட்டார். அவர் பிடித்து கொள்வார். கர்த்தர் நல்லவர். முடிச்சிட்டிங்களா 19 வரைக்கும்?
அன்றிலும் பட்சபாதம் இல்லாமல், இதுதான் முக்கியமான பாயிண்ட். அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவன் கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியினால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு சாட்சி சொன்னாங்க, கர்த்தர் கொடுத்தார், அவர் எடுத்தார். அது எல்லாரையும் சொல்லவே முடியாது, இல்லை கொஞ்சம் கஷ்டமான காரியம். அதையெல்லாம் தாண்டி வந்தால் சும்மா விடக்கூடாது. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், கிருபத்தாரும் ஆண்டவரே, இந்த ஆப்சன்ஸ் என் வாழ்க்கையில் இருக்குது, அதில் நீர் பிரசன்னராயிரும், கோடிட்ட இடமெல்லாம் நீங்கள் நிரப்புங்க ஆண்டவரே. அப்படி தானே? தகப்பன் இல்லாத இடத்த பிள்ளைகளுக்கு நிரப்பணும், தாய் இல்லாத இடத்த ஒரு பிள்ளைக்கு ஆண்டவர் நிரப்பணும். ஒருவேளை ஹஸ்பண்ட் இல்லாதவங்களுக்கு கர்த்தர் இந்த இடத்த நிரப்பணும், வைஃப் இல்லாதவங்களுக்கு கர்த்தர் இந்த இடத்த நிரப்பணும். அது மாதிரி ஒவ்வொரு உறவுகள் அவருடைய நாமத்தை நிமித்த எந்த ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் நம்ம வேணான்னு உதறிட்டோமோ அந்த இடத்த இயேசுவே நிரப்பணும். நம்ம பாடணும், என் நண்பர் ஆனீரே. அவரே நண்பராகிறார். பெரிய தெய்வம், பெரிய கடவுள் நமக்கு நண்பராகிறார். ஆபிரகாமுக்கு தேவன் நண்பராக இருந்தாரா? அப்போ எவ்வளவு அவருக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுருப்பார் பார்த்தீங்களா? யாரையாவது ஃப்ரெண்டாக நீங்கள் நேசிச்சிங்கன்னா என்ன செய்வீங்க? அப்போ அதே ஃப்ரெண்டு செய்கிறதையே நீங்கள் அந்த ஃப்ரெண்டுடைய இருதயத்தை உங்கள் பக்கம் வச்சுக்கணும். ஒரு ஜெலஸ் இருக்கும் பார்த்தீங்களா? வேர்ல்ட்லி ஃப்ரெண்ட்ஷிப்லலாம் ஜெலஸ் இருக்கும், பொறாமை இருக்கும். உலக பிரகாரம் அன்பில் ஒரு பொறாமை இருக்கும். என்ன செய்யக்கூடாது? நான் யார்கிட்ட ரொம்ப பழகுறேன்னா யாருமே அவங்கக்கிட்ட பழகக்கூடாது. மோசமானது. ஒரு காலத்தில் அப்படி இருந்தேன், அப்புறம் பிரேக் பண்ணேன். அது பெரிய பிரச்சனையாகி போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தேன், அடேப்பா இது வேணவே வேணாம். எல்லோரும் 10ஓட 1 11, ஒன்றே ஒன்று நான் கூட என் கூட இருக்கணும். யார் அது? இயேசு. என் பேத்தி சொல்ல எப்போவுமே, நீ தனியாக இல்லை, ஜீசஸ் வாங்க கூட தான் இருக்கிறாரு, நீ போ இந்தியாவுக்கு, எனக்கு தொந்தரவு பண்ணாமல் நீங்கள் ஓடிப்போ அப்படி சொல்லும். அது சென்னைக்கு ஓடிப்போ, நீ தனியாக இல்லை, நான் ப்ரே பண்ணிக்கிறேன், உன் கூட யார் இருக்கா? ஜீசஸ் இருக்கிறாரு, உன் ஃப்ரெண்டு இருக்கிறாரு. அது மாதிரி இன்றைக்கி என் ஃப்ரெண்டாக இயேசு இருந்தால் போதும், மற்றதெல்லாம் தள்ளி போட்டுடணும். யாக்கோபு தூக்கி எறிஞ்சான். அது மாதிரி நம்ம தூக்கி எறியும் போது தான் இயேசு பக்கத்தில் வருவார். மனுஷங்களெல்லாம் பிடிச்சிக்கிட்டு அப்படியே நம்ம நின்னோம்னா இயேசு பக்கத்துலேயே வரமாட்டார். இயேசு மட்டும் நம்மோட இருந்தால் அதுதான் பெரிய ஆசீர்வாதம். நேற்று ஒரு பிசாசு பிடிச்சிருந்தவங்க ஒரு ஊழியத்தில் துரத்திக்கிட்டு இருந்தாங்க. நான் சும்மா போய் தான் உட்காந்துருந்தேன். அது கேட்குது, ஏய் நீ யாருன்னு தெரியல, புதுசாக இருக்கிற அப்படின்னு. அப்புறம் என்னமோ சொல்லிச்சு. அப்போ கூட இருந்தவங்க சொன்னாங்க, அதாவது அது கேட்குற கேள்விக்கு நம்ம என்ன பதில் சொல்லணுமா என்ன? நம்ம கேட்குறது அது கேட்டு சொல்லிட்டு பேசாமல் போயிட்டே இருக்கணும். அது பொய்யனும் பொய்க்கு பிதாவுமானது. அப்போ அது அவங்க சொன்னாங்க, அவள் இயேசுவோட இருக்கா, இயேசு அவளோட இருக்கார். இது இன்ட்ரடக்ஷன் அவளுக்கு தேவையே கிடையாது. அதை பேச விட்டு நம்ம என்னத்துக்கு அதை திரும்பி சொல்லணும்? அவசியமே கிடையாது. தேவையில்லாத வார்த்தைகள், தேவையில்லாத காரியங்களை நம்ம கேட்குறத தவிர்த்துட்டோம்னாவே ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள்ளே நல்ல ஆழமாக இறங்கும். அப்போ இதில் பார்க்குறோம், பட்சபாதம் இல்லாமல் நியாயம் தீர்க்கிறவரை நாம் தொழுது கொள்ளுகிறபடியினால். வாசிப்போம். இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் நாளளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். நமக்கு தேவ பயம் ஏன் தேவைன்னு சொல்லியிருக்குது. வெளிப்படுத்தல் 22:12 கூட இதோ ஆண்டவர் சீக்கிரமாய் வருகிறார், அவனவன் கிரியைக்கு தக்க பலனை அவனவனுக்கு கொடுப்பார். அதானே இருக்குது. அதே தானே அவசரம் முழுக்க. சரி, அப்போ கர்த்தர் பார்த்தீங்களா, நம்ம என்ன செய்கிறோம்? பிள்ளைகளை தேவ பயத்தோடு வளர்க்கணும். அப்போ தேவ பயத்தோடு வளர்கிற பிள்ளை எப்படி இருக்கும்? சின்ன வயசுலேயே தீர்க்க தரிசனம் சொல்லும். சாமுவேலை போல் தீர்க்க தரிசனம் சொல்லும். அவங்க சந்ததி உள்ளே போக முடியல, தேவனுக்கு ஆலயத்தில் உள்ளே போக முடியல, மினிஸ்ட்ரி பண்ண முடியல. அதாவது அவனுக்கு முன்னோர்கள், சாமுவேலுக்கு முன்னோர்கள் போக முடியாததை அன்னாளுடைய ஜெபம் பிரேக் பண்ணி சாமுவேல் என்ன செய்ச்சு? தீர்க்கதரிசியாய் மாற்றியது. குடும்பத்தின் சாபத்தை முறிக்கிறவர் ஆண்டவராகிய கர்த்தர். நம்முடைய கண்ணீரின் மூலமாக குடும்பத்து மேலே வைக்கப்படுகிற சாபத்தை முறிக்கிறவர் ஆண்டவராகிய கர்த்தர். சாபமான சிலுவையை தன் மீது சுமந்து கொண்டார். நம்ம சாபங்கள் எல்லாம் அவர் சுமந்து கொண்டார். இன்றைக்கி நம்ம செய்கிற பாவம் எத்தனை தலைமுறையை பாதிக்கும்? நம்ம ரட்சிக்கப்பட்டு நம்ம தேவனுக்கிட்ட அந்த காரியத்தை குறித்து மனம் திரும்பலைன்னா 4 தலைமுறையை பாதிக்கும். நம்ம ஆண்டவருக்கு செய்கிற, நம்ம குடும்பம் செய்கிற துரோகம்
ஒரு மனுஷனுக்கு செய்கிற துரோகம், தேவனுக்கு செய்கிற துரோகம், மனம் திரும்பாமலே மறிச்சோம்னா 4 ஜெனரேஷன் அது பாதிக்கும். 4 சந்ததி உருப்படவே உருப்படாது. குற்றமில்லாத பிள்ளைகள் நினச்சி பார்ப்பாங்க. நம்ம மறித்து போயிட்டு 4வது சந்ததியில் ஒருத்தவங்க வரும்போது அவசியமே இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பாங்க, அழுது கொண்டு இருப்பாங்க, பிரிந்த குடும்பங்களாக இருப்பாங்க, குறைகளோடு பிறக்கிற குழந்தைகள் இருக்கும். இது ஏன்னு தடுமாறுனா அந்த நாளில் ஏதாவது ஊழியக்காரங்க தான் சொல்லுவாங்க, அந்த சாபம்னு சொல்லும்போது அவங்க அழுதுட்டு இருப்பாங்க. அந்த நிலைமைக்கு நம்ம வாழவே கூடாது. சொத்தை சேர்த்து வைக்கிறோமோ இல்லையோ, நம்ம சந்ததிக்கு சாபத்தை சேர்த்து வைக்கவே கூடாது. தேவ பிள்ளைகள், நான் இன்னைக்கு செய்கிற பாவம் அந்தரங்க பாவம், வாலி பிள்ளைகள் நினச்சி பார்க்கணும். அந்தரங்க பரிசுத்த குலைச்சல் எல்லாம் நினச்சி பார்க்கணும். சிந்தையில் யாரோட குடித்தனம் பண்ணுறேன், அந்த பாவம் என் ஜெனரேஷனை பாதிச்சிடும். அப்போ நான் அப்படி இருக்கக்கூடாதுங்கிற ஒரு தேவ பயம் நமக்கு தேவை. யோசேப்பின் தேவ பயத்தை குறித்து பார்க்கலாம். ஆதியாகமம் 39:1 முதல் 6. நீ படி. அவனை அவ்விடத்துக்கு கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காலை சுற்றியுள்ளவன் ஆனான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவென்றும் கர்த்தர் வாய்ப்பு பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனும் ஆகி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணைக்காரன் ஆகிறது முதல் கொண்டு கர்த்தர் யோசேப்பை நினைத்தார். அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. ஆகையால் அவன் தனக்கு உண்டானதை எல்லாம் யோசேப்பின் கையிலே ஒப்பு கொடுத்துவிட்டு தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்தில் இருந்த மற்றொன்றை குறித்தும் விசாரியாதிருந்தான். யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும். வேண்டாம் போதும். இப்போ இதில் யோசேப்பை குறித்து நம்ம பார்க்குறோம். யோசேப்பு பார்த்தீங்களா, அவனுக்கு கொஞ்சத்தில் உண்மை இருந்துச்சு. தேவன் அநேகத்தின் பேரில் அதிகாரியாக்கினார். உங்களுக்கு கொடுத்த வேலையில், நீங்கள் வேலை செய்கிற இடத்துல மற்றவங்களாம் எப்படி இருந்திருப்பாங்க, நீங்கள் மட்டும் உத்தமமாய் வேலை செய்யும்போது, ஒரு குடும்பத்தில் உண்மையாய், ஒரு கணவன் ஒரு வேளை ரட்சிக்கப்படாமல் உண்மை இல்லாமல் இருக்கலாம், அந்த கணவனுக்கு நீங்கள் ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கும்போது, ஒரு மனைவி துரோகம் பண்ணுற மனைவியாக இருந்தாலும் அந்த சகோதரர்கள் அந்த தன்னுடைய மனைவிக்கு ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கும்போது தேவன் என்ன செய்வார், கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தால் எல்லா அதிகாரங்களையும் கூட நம்ம கையில் கொடுத்துருவார். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், ரட்சிக்கப்படாத ஒருவேளை கணவன் மூலம் மனைவி மூலம் நெருக்கப்படுகிறது தான் நம்முடைய வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளாமல் ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு கொடுத்த கொஞ்சம் உண்மையில் நீ நடந்துப்பார். உன் சாட்சியுள்ள ஜீவியத்தை பார்க்கும்போது ரட்சிக்கப்படாத உன் பிள்ளை கூட என்ன செய்யும், அடங்கும். உனக்கு பயப்படுற பயத்தை நான் கொடுப்பேன். ஒரு புத்தியுள்ள ஸ்திரீயாய் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற அறியாமைகளை அகற்ற முடியும். அதுதான் யோசேப்பு பாருங்கள், அவன் மேலே பொறாமை கொண்டு அவனுடைய சகோதரர்களாம் அவனை அடிமையை விற்று போட்டாலும் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அவனோடு கூட தங்கியிருந்தார். கால் இதில் வைக்க வேண்டாம். ரிமால ரஷந்தர தியங்கர தி கன்சுபுலி தி ரிகபர ஜீசஸ் பிரசங்க பீடத்தில் கால் படாமல். ஹalleluya. ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த யோசேப்பு பாருங்கள் உண்மையாக இருந்த உடனே வாசியது முதல் வசனத்தில் வாசி. யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். போத்திபார் அவங்க வீட்டுக்கு கொண்டு போகப்பட்டான். விலைக்கு வாங்கிக்கிட்டு தன்னுடைய வீட்டுக்கு ஒரு வேலைக்காரனா அடிமையாக கொண்டு போனாங்க. அந்த இடத்துல யோசேப்பு எப்படி இருந்தான்? யோசேப்போட கர்த்தர் இருந்தார். அவன் காரிய சித்தியானான். நம்ம கூட யார் இருக்கணும்? கர்த்தரே இருக்கணும். எனக்கு நிறைய நேரம் ஒரு மனுஷன் இல்லை, நான் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் யாரோ ஒரு மனுஷன் எனக்குள்ளேயே இருக்கணும், என் கூட இருக்கணும், அதெல்லாம் வெளியே வரவே மாட்டேன். ஒரு துணைக்கு ஆள், துணைக்கு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, துணைக்கு ஆள். மோசே அப்படி தான் கேட்டார், ஆண்டவர் கேட்டார், என்னது எனக்கு திக்கு வாயும் மந்த நாவுமாய் இருக்கிறேன், எனக்கு பேச தெரியாது,
அப்படி இப்படி கேட்டு அவருக்கு தானே வந்து வினையை வாங்கி வைத்து கொண்டார். சில நேரத்தில் நான் தனியாக போக மாட்டேன், எனக்கு யாராவது வரணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அவமானப்படுகிறோம் சில நேரத்தில். அங்கே பார்த்தீங்கன்னா யோசேப்பு உண்மையாக இருந்தார். அந்த இடத்துல கர்த்தர் கூட இருந்தார். யோசேப்போடு கர்த்தர் கூட இருந்தார், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். ரெண்டு பேரும் பின்னி பிணைந்த ஒரு வாழ்க்கை. பிசாசு எப்படி பின்னி பிணைந்துக்குது பார்த்தீங்களா? இன்னைக்கு ஆளை காணும். அப்போ அந்த ஒரு 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 மந்திர கிரியினால் பாதிக்கப்படுறவங்க, சர்ப்பத்தின் ஆவி அப்படியே பின்னி பிணைஞ்சிருது. அவங்க வாழ்க்கை விட்டு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுது, விட்டு கொடுக்காத பிசாசு. நம்மளும் ஆண்டவரும் அதை விட திக்காயிடணும். திக் ரிலேஷன்ஷிப், ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப்பில் வந்துடணும். யார் என்னை விட்டு போனாலும் சரி, ஆண்டவரே நீர் மாத்திரம் என் கூடயே இருக்கணும். என் நிலைமை இப்படி இருக்குது, நான் கண்ணீர் வடிக்கிறேன், நான் அவமானப்படுகிறேன், அடிமையாக இருக்கிறேன், என் வீட்டை விட்டு வெளியே துரத்தப்பட்டுட்டேன், என்னை ரொம்ப நேசித்து என் தகப்பனுடைய அன்பை நான் இழந்துட்டேன். எந்த அன்பை வேணால் இழந்துடலாம், இயேசுவை மட்டும் விடவே கூடாது. ஹல்லேலூயா. இயேசுவின் அன்பு மட்டும் நமக்கு இல்லைன்னா எத்தனை கோடி கொடுத்தாலும் அவர் அன்பை பெற்றுக்கொள்ளவே முடியாது. அவருடைய அன்புக்கு இணையே கிடையாது. அப்போ அந்த யோசேப்பு பார்த்தீங்கன்னா கர்த்தரோடு இருந்ததுனால அவன் என்ன செஞ்சாலும் ஆசீர்வாதமாக இருந்தது. ஒரு வார்த்தை சொன்னால் கூட ஆசீர்வாதம். ஒரு வீட்டுக்கு போனால் அது ஆசீர்வாதம் இருக்கணும். நீங்கள் போன வேலை ஆசீர்வாதமாக இருக்கணும். போன இடமெல்லாம் ஒன்றும் செய்யக்கூடாது. அவங்க வீட்டில் ஏதாவது பிரச்சனை வரக்கூடாது. ஜெபம் பண்ணிட்டு போகணும். அன்று என் கூட நீங்கள் இருக்கிறத உறுதிப்படுத்துங்க. நினச்சி பாருங்கள், உங்களுக்கு சம்பள உயர்வு வந்துக்கிட்டே இருக்கும். கொஞ்சத்தில் உண்மை இருந்தால் போதும். ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியத்தை உருப்படியாக தேவனுக்காக முழு மூச்சோடு செஞ்சாலே போதும். அதுக்கப்புறம் ப்ரமோஷன் கொடுக்கறது யார்? கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. இந்த வருஷத்தில் நான் வறுமையோட தரித்திரத்தோடு வாழ மாட்டேன், பாவத்தோடையே வாழ மாட்டேன், இயேசுவோடு வாழுவேன். அப்போது இந்த ஒரு தீர்மானம் இருந்ததுனால 8:9 பாருங்கள், 8:9 வாசிப்போம். அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றை குறித்தும் என் நாடகம் யாதொன்றை குறித்தும் இந்த போத்திபார் விசாரிக்கல. தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் எல்லாவற்றையும் அவன் ஒப்பு கொடுத்தான். இந்த வீட்டில் நான் தான் அதிகாரியே. வேலைக்கு போன இடத்துல பார்த்தீங்களா, அதிகாரியாக்கிட்டார். எஜமானனுக்கு அடுத்தபடி ஆக்கிட்டார். அந்த எஜமானனுடைய முழு அன்பு, முழு ஒரு நம்பிக்கை அந்த யோசேப்பு மேலே வைக்கப்பட்டது. எஜமானனாய் அந்த எஜமானனுக்கு அடுத்தபடி நீ அவருடைய மனைவியாக இருக்கிறபடினால் உன்னை தவிர வேறு ஒன்றையும் எனக்கு அவர் விலக்கவே இல்லை. இப்படி இருக்க நீ சொல்கிற பாவத்துக்கு நான் எப்படி உடன்படுவேன் அப்படின்னு ஓடியே போயிட்டாராம். அதான் தேவ பயம். அந்தரங்கத்தில் இப்படி வந்து எவன் கேஎஸ் என்ன செஞ்சான்? யார் சொன்னது வேண்டான்னு, காசு வேண்டான்னு சொன்னது? எலிசா. யாருடைய என்ன செய்தார் அற்புதம்? நாகமானுடைய குஷ்டத்தை நீக்கிட்டு அவன் கொண்டு வந்தான் நிறையா. இதை வச்சுக்கோ பரிசு பொருளை வாங்கிக்கோ அவன் சொல்கிறான். வேணாம் நீ போ, இதெல்லாம் காரம் கிடையாது, நீ சுகமானியா நீ போன்னு சொல்லி அனுப்புகிறான். அவனுடைய வேலைக்காரன் பின்னாடியே போய் என்ன செய்கிறான்? சுரண்டுறான். பக்க வழியாக போய் சுரண்டுவாங்க பாருங்கள். அந்த சுரண்டல் கேஸில் உருப்படாது, சாபந்தான் வந்துச்சு. அப்போ இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் யோசித்து பார்க்கணும். யோசேப்பினுடைய தேவ பயம் அந்தரங்கத்தில் வெளிப்பட்டது. பரிசுத்தம் தனிமையில் வெளிப்படணும். தனியாக ரோட்டில் நடக்கும்போது, தனியாக வீட்டில் இருக்கும்போது, தனியாக ஒரு இடத்துல நீங்கள் நடக்கும்போது அப்போ தான் வெளிப்படணும். அப்போ இஷ்டம் போல் நடந்துட்டு இங்கே அல்லேலூயா அல்லேலூயான்னு தட்டி என்ன பிரயோஜனம்? ஒன்றுமே பிரயோஜனம் கிடையாது. அடுத்தது பாருங்கள், 1 பேதுரு 2:4-12. சீக்கிரமாக டைம் ஆயிடுச்சு, நான் டக்குன்னு சொல்லிடுறேன். மனுஷனால் தள்ளப்பட்டதாயினும் ஜீவனுள்ள கல். ஒரு நாள் இயேசு தனக்கு சொந்தமானவர்களுக்காக வந்தார். சொந்தமானவர்களை ஏற்றுக்கொள்ளலை. யோவான் 1 அதிகாரத்தில் இருக்குது. அப்போது அவர் என்ன செய்தார்? தள்ளப்பட்ட ஒரு கல்லாக, ஒரு கேவலமான கொலைக்காரனை கூட மன்னிக்கிறாங்க, இயேசுவை மட்டும் சிலுவையில் அடி சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் தள்ளப்பட்ட கல். அவர் தான் மூளைக்கு தலைக்கல். பிதாவாகிய தேவன் எல்லா அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்துட்டார். வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் முடங்கும்படியாய் இயேசுவின் நாமத்துக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுத்துட்டார்.
அதனால இயேசு நாமத்தில் முட்டி போட்டுனா பிசாசு முட்டி போடு, வாயை மூடுனா மூடுது, போயிருன்னா போகுது. அப்போ இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்கள் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாக இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்குரிய பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். இவ்வளவு பெரிய ஒரு பொசிஷன் நம்மளுக்கெல்லாம் கொடுத்துருக்கிறார் ஜீவனுள்ள தேவன். அவர்கிட்ட சேர்ந்தவங்க நம்ம வாழ்க்கையே பிரகாசமாக இருக்குது, மாறிக்கொண்டே இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், உங்களுடைய நிலைமை முழுமையாய் மாறாமல் இருக்கலாம். ஆனால் வார்த்தையை கடைப்பிடிச்சு பாருங்களேன், உங்களுக்குள்ளே இருக்க வெளிச்சம் பிரகாசிக்க ஆரம்பிக்கும். உறுதியாக இருக்கணும். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, உன்னை உன் மேலே நான் வச்சிருக்கிற அந்த உன்னத நோக்கம் என்ன, உன் மேலே வச்சிருக்கிற உன்னத அபிஷேகம் என்ன, உனக்கு நான் வெளிப்படுத்துகிற அன்பு என்ன, உனக்கு நான் திறக்கிற வழி எப்படிப்பட்டது, அந்த மனசில் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த உலகத்தில் என்ன செய்வேன், தேவ பயத்தோடு வாழ்வேன்னு உங்ககிட்ட என்கிட்டையும் ஆண்டவர் பேசுகிறார். மோசேயுடைய தேவ பயம், உபாகம் 34 முதல் 7 வசனம் வாசித்துக்கொள்ளலாம், டைம் இல்லாதனால சொல்கிறேன். இதில் பாருங்களேன், இந்த மோசே மனுஷரை பார்த்து 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 தான் என்ன செய்தான்னா கானான் தேசத்தை சுதந்திரிக்க முடியல. யோர்தானை கடந்து கானான் தேசத்தை சுதந்திரிக்க முடியல. மனுஷரை நோக்கி பார்த்தோம்னா, மனுஷருடைய வார்த்தைகளால் துக்கப்பட்டு கொண்டே இருந்தோம்னா, மனுஷருடைய வார்த்தைகளால் உடைக்கப்பட்டோம்னா, மனுஷருடைய பார்வையினால் வேதனைப்பட்டோம்னா நம்ம போய் சேர வேண்டிய கானானுக்கு போக முடியாது. இன்னைக்கு அவர் மேலேயே நம்முடைய கண்களை வைக்கணும். மோசே கடைசியில் என்ன செய்தார், அவரை கொண்டு போய் சேர்க்க எல்லாரையும் கொண்டு போகணுன்னு இழுத்துட்டு போனார். ஆனால் அவர் போய் சேர முடியல. ஆனால் ஆண்டவருக்கு என்ன செய்தார், நீ எதன் மேலே ஏறு, அதை மட்டும் வாசிங்க. எந்த மலை மேல் ஏறணும்னு சொன்னது 34:1 முதல் 7. பிஸ்காவின் கொடுமுடியில் ஏறினான். ஆண்டவர் அங்கவான்னு சொன்னார். எல்லாத்தையும் பார்க்க சொல்கிறார். அதெல்லாம் பார்க்குறான். ஆனால் சொன்னார், நீ கண்களால் தான் நீ காண்பாய், அந்த இடத்துக்கு நான் உன்னை அனுமதிக்க மாட்டேன். நீ ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு நான் சொன்னதை நீ மீறிட்ட, அதனால் பார்த்துக்கோ அப்படின்னு அதே இடத்துல மோசே அந்த இடத்துல மறித்து கர்த்தரையே அந்த உடலை அடக்கம் பண்ணினார் அப்படின்னு இருக்குது. யாருமே அந்த மோசையுடைய கல்லறையை கண்டுபிடிக்கலன்னு சொல்லி பைபிளில் இருக்குது. அப்போ இன்னைக்கு இயேசுவின் ரத்தம் இருக்குது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவருடைய ரத்தம் இருக்குது. இந்த ரத்தத்தினால் எவ்வளோ பெரிய தவறுனால மன்னிக்கப்படுகிறோம். மனம் திரும்பி மனம் கசந்து, சங்கீதம் 51 பார்த்தீங்களா, தாவீது அழுது 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 எழுதினார் அந்த சங்கீதத்தை. அப்போது நமக்கு அந்த கிருபை இருக்குது. இப்படி நம்ம அழுது அழுது நம்முடைய பாவங்களுக்காக தனியாக இருக்கும்போது அறிக்கை செய்து விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கர்த்தர் என்ன செய்வார், கானானுக்குள் கொண்டு செல்வார். வாக்குத்தத்தம் பண்ணின நன்மைகளுக்குள் கொண்டு செல்வார். என்னெல்லாம் உங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கிறார் அதெல்லாம் செய்து முடிப்பார். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அதே கடைசியாக யோபுவின் தேவ பயத்தை யோபு 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்க முடியும். சாத்தான் சொன்னான், இந்த யோபு பார், நான் தூஷிக்க வச்சு காமிக்கிறேன், எவ்வளோ சோதனைகள், எவ்வளோ இழப்புகள். யோபு தன் நாவினால் ஒரு நாளும் பாவம் செய்யலை. அதுதான் தேவ பயம். வாயில் வந்ததெல்லாம் பேசிட்டு நான் தேவ பயமாக இருக்கேன்னு சொல்கிறதுல பிரயோஜனமே இல்லை. அதுக்கு ரிப்பெண்ட் பண்ணணும், மனம் திரும்பணும். இனிமேல் நான் அப்படி பேச மாட்டேன் ஆண்டவரே, உண்மை துக்கப்படுத்த மாட்டேன்னு சொல்லி. சரி, இது போதும். நம்ம எழுந்து நின்று ஜாம் பண்ணலாம். முடிஞ்சால் நம்ம சாயந்தரம் ஆராதனையில் டீட்டெயிலாக இதை பார்க்கலாம். ஹல்லேலூயா. அன்பு தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எல்லாம் வாயை திறந்து ஆண்டவரே, இந்த தேவ பயம் அப்படின்னா என்னன்னு கண்டுபிடிச்சோம் ஆண்டவரே. அப்பா, பட்சபாதமே இல்லாமல் நியாயம் தீர்க்கிற ஒரு தேவனை நாங்கள் தெய்வமாக கொண்டிருக்கிறபடியினால் கர்த்தாவே, நாங்கள் ஜாக்கிரதையோடு வாழ உதவி செய்யுங்க தகப்பனே. யோசேப்புக்கு கொடுத்த தேவ பயம், மோசேக்கு கொடுத்த தேவ பயம், தாவீதுக்கு கொடுத்த தேவ பயம், யோபுவுக்கு கொடுத்த தேவ பயம் எங்களுக்கும் உண்டாகட்டும் தகப்பனே. அதன் மூலமாக நாங்கள் பெற்று அனுபவிக்க வேண்டிய நன்மைகளை ஒரு துளி கூட நாங்கள் விட்டு விடாதபடி பெற்றுக்கொள்ளும்படி
எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். என்ன வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களோட பேசினாரே, நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. இந்த கிருபையுள்ள வசனத்துக்கு இங்கே வந்திருக்க ஒவ்வொரு சின்ன குழந்தை முதல் பெரியவர்கள் வரைக்கும் எல்லாரையும் கர்ப்பத்தின் கனி முதலாய் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. உரா பாபான சந்தரதி அங்கரபன உரா பாபான சந்துராதி அங்கரபன. ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற தருணம் இது, அதை இழந்துடாதீங்க. கிருபையின் காலம். இந்த இடத்துல தீர்மானத்தோடு போங்களேன். வெளியே போய் நீங்க வெக்கப்படவே மாட்டீங்க. ஓ ரபா ஹபா ரபா ஹபா ரபா. எல்லாம் கரங்களை உயர்த்தி ஓஹானா தஹா சலா கரா உதுரா கரா தஹந்தரா உஷலா தரா கரா தஹந்தரா உரி கபரபா ஷலா ரிகனா தஹத்தரா உஷலா கரா தி அங்கரபா ரிபானா தி அங்கரபா. நன்றி சொல்லுங்களேன், நன்றி சொல்லுங்க. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களுடைய கதறுதலை கேட்க விரும்புகிறார். ஓ ரஹத்தனமா கராதியா. எவ்வளோ பெரிய பாவியானாலும் கவலைப்படாதீங்க. இன்னைக்கு தேவன் கொடுத்த சந்தர்ப்பத்தில் ஒரு நீகாரா தகாஷலா உலகதரா தகந்தரா தகந்தரா உரி கபா ரபவ் ஷிபிரிதிரி வீரபா ஹத்துரி கரபா. எவ்வளோ பெரிய பாவம் ஆனாலும் என் சந்ததி பாதிக்கப்படக்கூடாது. என்னுடைய பிள்ளைகள் இன்னைக்கு நன்மை தீமை அறியாத பிள்ளைகள், எங்கள் சந்ததியில் பிறக்கிற பிள்ளைகள், அவர்கள் பாதிக்கப்படவே கூடாது ஆண்டவரே. ஒரு ரன தகத்தனாமா. எல்லாம் வாயை திறந்து தூரா மன தரா ஹஷ லகரா உதுரி கரத ஹந்தரா உதிரி கரம்தனா திரி கபாபா பாபா பர உஷபா பாபா பாபா ரதி அங்கரபா. ஆண்டவர் கேட்கட்டும், உங்க சத்தத்தை கேட்கட்டும், உங்க கதறுதலை கேட்கட்டும், உங்க ஒப்பு கொடுத்தலை கேட்கட்டும். ரிகா ரதா கலா கரத ஹந்தரா நஷந்தரா தி அகரபா. ஆண்டவரே, இனிமேல் என் வாய் திறந்து பாவம் செய்ய மாட்டேன் ஆண்டவரே. எனக்கு கொடுத்த பொறுப்புல நான் உண்மையோடு இருப்பேன் ஆண்டவரே. உத்தமமாய் நடப்பேன் ஆண்டவரே. குடும்ப வாழ்க்கையில உத்தமமாய் நடப்பேன் ஆண்டவரே. தனிப்பட்ட வாழ்க்கையில உத்தமமாய் இருப்பேன் ஆண்டவரே. இதுவரைக்கும் எங்க அம்மா அப்பாவுக்கு மறைச்சு செய்த பாவங்களை மன்னிங்க. கணவனுக்கு மறைச்சு மனைவி செய்த பாவங்கள், மனைவிக்கு மறைச்சு கணவன் செய்த பாவங்கள், பெற்றோருக்கு மறைச்சு பிள்ளைகள் செய்த பாவங்கள். ஓ ரபா பாபா ரத ஹத்தனாமா உஷதனாமா கராதி அங்கரபா. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அற்புதங்கள் நடக்கட்டும், ரட்சிப்பு உண்டாகட்டும், எங்கள் சபை தூய்மை அடையட்டும். உங்க ரத்தம் கதறுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கிற பாவ சாப ரோக கட்டுகளை உடைக்கட்டும் ஆண்டவரே. உராபாபன சந்தரதி அங்கரபா. கிருபைகளால் நிரப்போ, சமாதானத்தினால் நிரப்போ, சந்தோஷத்தினால் நிரப்போ, விசுவாசத்தினால் நிரப்போ. கர்த்தருக்குள் புதிய சிருஷ்டியாக மாற்று. எல்லாம் புதிதாயினும் சொன்னீங்களே. Behold, I make all things new னு சொன்னீங்களே அப்பா. ஒராபா கராதி அங்கரபா ஒராமா கரபா. I am making everything new னு சொன்னீங்களே ஆண்டவரே. ஒஹானாதி கபா ரகத ரகதுரபா. இதோ எல்லாவற்றையும் நான் புதிதாக்குகிறேன், சகலத்தையும் புதிதாக்குறேன்னு சொன்னீங்களே. அந்த ஆண்புடைய என்னுடைய வாழ்க்கையை மாற்றும் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையின் மாறுதல் என் குடும்பத்திலே பெரிய ரிவைவல் கொண்டு வரட்டும். நாங்கள் இருக்கிற இந்த பகுதியில் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வரட்டும். இந்த வார்த்தைக்கு விரோதமாய் போராடுகிற சக்திகளை கொட்டி அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் அணைத்துக் கொள்ளும் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென்.